பிக் பாஸ்ல இந்த வாரம் நாமினேட் ஆகியிருந்த 7 பேர்ல இருந்து அருண், பவித்ரா, விஷால் இவங்க 3 பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. இவங்க 3 பேரை விடவும் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல தான் தீபக் இருந்தாரு. ஆனாலும் பிக் பாஸ்ல எல்லா சீசன்லயுமே பாத்தீங்கன்னா கடைசி எவிக்ஷன் வந்து ஒரு திடுக்கிடும் எவிக்ஷனா தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு முதல் எவிக்ஷனா அருண் எவிக்ட் ஆகி வெளியில போயிருக்காரு. அடுத்து நாளைக்கு யார் எவிக்ட் ஆக போறாங்க, பவித்ராவா விஷாலா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது இல்ல அவங்க 2 பேருமே சேஃப் ஆகிட்டாங்க, அது தவிர மற்றொரு எதிர்பாராத எவிக்ஷன் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது. அந்த எதிர்பாராத எவிக்ஷன் தீபக்கா இல்ல ஜாக்லினா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விகள் இருக்கு. அதுலயும் ஜாக்லினோட தீபக் தான் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்ல அருண் எவிக்ட் ஆகி வெளியில் அனுப்பி வச்ச பிக் பாஸ் டீம் விஜய் விஷால சேவ் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் அடுத்த வாரம் தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் ஒன்னா உள்ள வர போறாங்க. அவங்க கிட்ட விஜய் விஷால் என்ன செய்ய போறாரு, அவங்க இவர்கிட்ட என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் விஷால சேவ் பண்ணதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் விஷாலுக்கு இருக்கிற கெட்ட பேரை அவங்க 2 பேரும் வந்து அவர்கிட்ட சமாதானமா பேசி அதை கிளியர் பண்ணி விஜய் விஷால சுத்தமா வெளியில் அனுப்புறதுக்காக பிக் பாஸ் டீம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அருண் எவிட் ஆகி வெளியில போயிருக்கிறத பத்தியும் விஜய் விஷால் சேவ் ஆகி உள்ள இருக்கிறத பத்தியும் உங்க கருத்து என்ன, கமெண்ட்ல சொல்லுங்க.